தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூரியபுரம் இந்த பகுதியில நேற்று இரவு மதுரை மத்திய தொகுதி மாநகர பாஜக மகளிர் அணி பொறுப்பில் உள்ள சரண்யாவை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி தலையை துண்டாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் பட்டுக்கோட்டை பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. அதாவது தஞ்சை மாவட்டம், அதாவது இவருக்கு முன்பு மதுரையை சேர்ந்த சண்முக சுந்தரனுக்கும் சரண்யாவுக்கும் திருமணமாகி 15 வயதில் சாமுவேல் என்ற மகனும் 13 வயதில் சரவணன் என்ற மகனுடன் மதுரையில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2021 சண்முக சுந்தரம் என்பவர் இறந்துவிட்ட நிலையில் சரண்யா பட்டுக்கோட்டை தாலுகா கழுகுப்புலிக்காடு கிராமத்தை சேர்ந்த பாலன் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் உதயசூரியபுரத்தில் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். பாலனும் சரண்யாவும் உதயசூரியபுரம் கரைத்தெருவில் ஐயனார் டிராவல்ஸ் மற்றும் சரண்யா ஜெராக்ஸ் நடத்தி வந்துள்ளனர். நேற்று இரவு பாலன் மற்றும் சரண்யாவின் மகன்கள் ஆகியோர் கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றுள்ளனர். சரண்யா கடையை பூட்டிவிட்டு கடையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது சரண்யா வீட்டிற்கு செல்லும் சந்து பகுதியில அடையாளம் தெரியாத நபர்களால் கழுத்து மற்றும் தலையின் பின்பக்கம் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான முன்விரோதம் பற்றி வாட்டாத்திக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சரண்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பட்டுக்கோட்டை பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.